2026ஆம் ஆண்டு ஆடி மாதத்தில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16, 2026 ரிஷப ராசிக்காரர்களுக்கு கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள். கிரகங்களின் நிலவரப்படி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாப வீட்டில் சனி பகவான் தொடர்வதும், குரு பகவான் 3ஆம் வீட்டில் கடக ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் முக்கிய அம்சங்களாகும். ஒட்டுமொத்தமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சராசரியை விட சிறந்த மற்றும் கலவையான நற்பலன்களை கொடுக்கப் போகிறது. 2026 ஆடி மாத ரிஷபராசி பலன்கள். தொழில் மற்றும் உத்தியோகம். வேலை மற்றும் வியாபார ரீதியாக இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். 11இல் இருக்கும் சனியின் செல்வாக்கால் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் மற்றும் வாய்ப்புகள் தேடி வரும். வேலையில் இருப்பவர்களுக்கு கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம், பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. சக ஊழியர்களிடம் மட்டும் பேசும்போது சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வியாபாரிகளுக்கு புதிய முதலீடுகள் மற்றும் ஒப்பந்தங்கள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி இணக்கம் ஏற்படும். நிதி நிலைமை, பொருளாதாரம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இந்த மாதம் மிகவும் சாதகமாக அமையும். லாபஸ்தானத்தில் இருக்கும் சனியும் உச்சம் பெற்ற குருவின் பார்வைகளும் உங்களுக்கு சாதகமான பணவரவை தரும். திடீர் பணவரவு. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் அல்லது நிலுவைத் தொகைகள் வசூலாகும். சேமிப்பு. புதிய வருமான வழிகள் உருவாவதால் உங்களால் கணிசமாக சேமிக்க முடியும். சொந்த வீடு, வாகனம் வாங்குவது அல்லது சொத்துக்கள் சேர்க்கைக்கான முயற்சிகள் இந்த மாதம் வெற்றியை தரும். குடும்பம் மற்றும் காதல் வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்ற இறக்கங்கள் வந்து நீங்கும் என்பதால் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். குடும்ப உறவுகள். மாதத்தின் முதல் வாரத்தில் வீட்டு விசேஷங்களில் சிறிய பதற்றமோ அல்லது வாக்குவாதங்களோ வரலாம். பேச்சில் மென்மையை கையாளுவது அமைதியை தரும். அதன் பின் நிலைமை சீராகும். தம்பதியினருக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது. காதல் மற்றும் திருமணம். காதல் உறவுகளில் சின்ன சின்ன சவால்கள் வரலாம். ஆனால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் பெரிய பாதிப்புகள் இருக்காது. தள்ளிப்போன சுப காரியங்கள் மற்றும் திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த ஆடி மாதத்தில் முதல் பாதியில் அதிக கவனம் தேவை. ராசியின் மீது சனியின் பார்வை இருப்பதால் லேசான சோம்பல், சோர்வு, உடல்வலி அல்லது மந்தநிலை ஏற்படலாம். முறையான உடற்பயிற்சி அல்லது தியானம் மேற்கொள்வது உடலையும் மனதையும் சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும். நாள்பட்ட மார்பு அல்லது இதயம் சார்ந்த உபாதைகள் உள்ளவர்கள் மருத்துவ ஆலோசனைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும். இந்த மாதத்திற்கான முக்கிய ஜோதிட அறிவுரை. இந்த ஆடி மாதத்தில் யாரிடமிருந்தும் எதையும் இலவசமாகவோ அல்லது இலவச பரிசாகவோ வாங்க வேண்டாம். ஒருவேளை தவிர்க்க முடியாமல் அன்பளிப்பை ஏற்கும் சூழல் வந்தால் அவர்களுக்கு பதிலாக ஏதேனும் ஒரு சிறிய ரிட்டர்ன் கிஃப்ட், திருப்பி கொடுக்கும் பரிசு கொடுத்து விடுவது எதிர்மறை ஆற்றலை நீக்க உதவும். எளிய பரிகாரம். இந்த மாதத்தில் வரும் அமாவாசை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மன் அல்லது லக்ஷ்மி தேவிக்கு நெய் தீபம் அல்லது எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றி வழிபடுவது தடைகள் அனைத்தையும் நீக்கி மகத்தான வெற்றியை தரும்.